வணக்கம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோல, இன்று இந்தியான்னு சொல்லப்படுகின்ற இந்த துணைக்கண்டத்தில் முதல் நிலை இந்தியர்களும், ஹரப்பா நாகரீக மக்களும் இனக்கலப்பில் ஈடுபட்டதால் உருவான வம்சாவளியினர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த மொழி அப்படிங்கிறது தொடக்க நிலை திராவிட மொழி. அதன் பிறகு அந்த திராவிட மொழி அடுத்த கட்ட பரிணாமத்தை அடையுது. அதன் பிறகு ஆஸ்திரோ ஆசியோ மொழி பேசியவர்கள் உள்ள வராங்க. திபெத்திய பர்மிய மொழி பேசியவர்களும் உள்ள வராங்க. கிமு 2000 ஆண்டு வாக்குல எம்னயாங்கிற ஆரியர்கள் தொடக்க நிலை சமஸ்கிருதமும் தொடக்க நிலை ரிக்வேதத்தையும் கொண்டிருந்தவர்கள் இந்த நிலப்பரப்பிற்குள் வராங்க. வந்து இங்க இருந்த திராவிட மக்களோடு இனக்கலப்பில் ஈடுபடுகிறார்கள். இந்தியா முழுவதும் பேசிக் கொண்டிருந்த மொழிங்கிறது திராவிட மொழி. ஆரிய தாக்கத்தினால் என்ன ஆகுது அப்படின்னா, வட இந்தியா முழுவதும் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த திராவிட மொழிங்கிறது சிதைக்கப்பட்டு ஆரிய இலக்கலப்பினால இந்தோ ஐரோப்பிய மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரிய ஆதிக்கத்திலிருந்து தப்பித்த பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா தென்பகுதி தான். அதனாலதான் தென்பகுதியில திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியை திணிக்கும் பொழுதும் சமஸ்கிருதத்தை திணிக்கும் பொழுதும் நாம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஆரிய தாக்கத்தினால் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது தென்பகுதியில் சுருங்கி விட்டது. 25% இந்தியர்கள் தான் திராவிட மொழியை பேசுகிறார்கள். 75% அப்படிங்கிறது ஆரிய ஆதிக்கத்தினால் இந்தோ ஐரோப்பிய மொழியாக மாற்றப்பட்டிருக்கும் பொழுது ஏற்கனவே தென்பகுதியில் சுருங்கிட்டோம். 25% தான் இருக்கிறோம். இன்னமும் உன்னுடைய ஆதிக்கத்தை நீ அடக்கி கொள்ளாமல் ஒழிக்காமல் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் எடுத்துட்டு திணிப்ப அப்படின்னா உன்னுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது இருக்கிற 25%ம் சிதைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு மோசமான சிந்தனை அப்படிங்கிறத தென்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொண்டதுனாலதான், மிக முக்கியமாக தமிழ்நாடு புரிந்து கொண்டதுனாலதான் இந்தியையும் சமஸ்கிருத திணிப்பையும் நாம எதிர்க்கிறோம்.